பாசிச கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது. பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா, அது தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பலிகடாக இருக்குது. ஒரு வாக்காளர்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீ என்னடா மயிறு, நீ என்னடா வாக்காளர் மயிறு, நீலாம் தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து 15 வருஷமாக எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லாம் மக்கள் தெரியும். நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க. எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும். இது வேணாம், தூக்கி போடு. நாங்கள் ஆயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோங்க. அதை நீங்கள் பறிக்கிறதுக்காக தான் இது திட்டமிட்ட சதி. இட்ஸ் எ ஸ்கேம், இட்ஸ் எ ஸ்கேம். பீகார் அங்கே ஓட்டுக்காரங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி, இது மாற்றுற மாதிரி, பேன் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாற்றுற மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாங்கள் சும்ப போயிருந்தா உக்காந்துக்கிட்டு என்னமா உங்களுக்கு சிங்சாங் அடிச்சுட்டு இருப்போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் எவனும் உள்ளே வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துக்கலாம். ஏன் இது ஒரு மாதத்தில் நடத்துகிறீங்களே வெண்ணீங்களா? நான் அவங்கள கேட்குறேன், நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் ஒரு மாதத்தில் நடத்தலாம்ல? 2002 நீ எங்கே இருந்த, எந்த ஓட்டு போட்டேன்? சாரி, தாத்தா காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன இது இப்போ டுபாக்கூர் வேலை பண்ணுறீங்க? தமிழனுங்களா எழுச்ச வாயனுங்களா? எவ்வளோ நாள் எழுச்ச வாயனா இருக்கணும்? இந்த எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் நாட்டு ஆலையில் மக்களை அடிமையாக வச்சுருந்து இந்த அடிமைகள் வாயால் அவனை சார்னு கூப்பிடணுங்கிறதுக்காக ஸ்லேவ் ஐ ரிமைன், அதான் அது உண்மையான பொருள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஐயா நான் எப்போவுமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு வணக்கம் போடுறதுக்கு அதே இந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கும்பல், பாசிச கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது. பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா, அது தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பலிகடாக இருக்குது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷனா, ஸ்பெஷல் அதுலேயே ஒரு இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள், வாயிலேயே நுழையில. இப்போ என்ன காமெடின்னா, போன வாரமே அந்த என்னைக்கு இவங்க கொடுத்தாங்களோ ஃபாரம் கொடுக்க போனாங்களோ அப்போவே மக்கள் தொடர்பாளரை சொன்னேன் இதை ஏற்பாடு பண்ண சொல்லி. அப்புறம் சரி இது என்னதான் நடக்குது தெரியட்டும், ஃபார்ம் கிடைக்கட்டும்னு காத்திருந்தேன். இதை நான் என் வக்கீல், கிரிமினல் லாயர் கிங்ஸ்டன் ஜெரால்டு, அப்புறம் நெக்சன் வில்லியம்ஸ், முரளி குமரன், எல்லா லாயர்ட்டையும் என் அசிஸ்டண்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு இதை ஃபுல்லப் பண்ணணும், நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு. நீ 2 மட்டை போட்டுட்டு வேண்டாம் வா, நான் ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன், சரியா? இது ஃபாரத்தையெல்லாம் எங்களை ஃபுல்லப் பண்ண சொல்லாது, எங்களால் அது முடியாது, நாங்கள் படித்த படிப்புக்கு அது முடியல அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன். மிகப்பெரிய காமெடி. இந்த ஃபாரத்தை ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி ஒரு சாதாரண குடிமகன் இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர் திடீர்னு திட்டமிட்டு அடிமையாக்கி மக்கள், அதாவது தங்கத்தட்டில் வச்சு ஓட்டு போட போகிறவனை தாளாட்டி அப்படி பாராட்டி ஒரு வாக்காளர்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீ என்னடா மயிறு, நீ என்னடா வாக்காளர் மயிறு, நீலாம் தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து 15 வருஷமாக எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லாம் மக்கள் தெரியும். நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க. 2019 திண்டுக்கல்லில் நான் நிற்கிறேன், பயங்கர அவர்ஷன். டெல்லியில் அவ்வளோதான், இன்னைக்கு காலி, அவர் வரவே முடியாதுங்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன? அவர் தான் ராஜா. புலாமால குண்டு வெடிக்க வச்சு மக்களை பலி கொடுத்து, ரத்த பலி கொடுத்து, சோல்டுகளவே கொடுத்து மறுபடியும் ஆட்சியில் உட்காந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி பகல்காம். அதுக்கப்புறம் நான் அப்போ நடக்குது கூட முன்னாடியே இந்த தடவை இதுக்காக காஷ்மீர் போகணுன்னு டிக்கெட் போட்டிருந்தோம். 28 மே அங்கே போகிறேன் குடும்பத்தோடு. அங்கே போய் பார்த்தா அப்பட்டமாக இது எந்த வெளிநாட்டு சரி இல்லை, உள்நாட்டு. அந்த மே மாதம்தான் இந்த அப்பாவி மக்கள் காஷ்மீர் ஏழைப்பாளையம் அந்த ஒரு மாதத்தை சம்பாதிக்கிறத வச்சு தான் வருஷம் ஃபுல்லாக அந்த குதிரை கொண்டு போகிறது வர்றது, இந்த விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு உதவுற வேலை எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டு அவங்க மேலே பழிய போட்டு இப்போவும் பாருங்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்படுது. இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கூட்டத்தின் நோக்கம் எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும்.
இது வேணாம், தூக்கி போடு. இது என்ன பேங்க் பாஸ்புக்கு வச்சுருக்கேன், இதெல்லாம் எதுக்கு இருக்குது? பேங்க் பாஸ்புக்கு 25-30 வருஷமாக இருக்குது. இது என்னோடய பாஸ்போர்ட்டு. நான் 40 வருஷமாக மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கேன். பாஸ்போர்ட் ஆவணம் இருக்குது. இதுதான் ஆதார், இந்தியனின் அடையாளம்னு கருவேலியெல்லாம் எடுத்தாங்களா இல்லையா? ஆதார் இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க. எதுக்கு இந்த ஆதார்? எல்லாம் கைரேக எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் இது பாருங்கள், என்ன கார்டுப்பா இது? பான் கார்டு. எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான். அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, இது எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடி எப்படி இந்த நீட்டு தேர்வுக்கு டுட்டோரியல் எல்லாம் ஆரம்பித்தாங்க தெரியுமா? ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க. சார் நாங்கள் பண்ணித்தரோம் வாங்க சார்னு. ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிறோம். இதுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த இவிஎம். இதை ஒழிச்சு கட்டு. இவிஎம்மில் இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் பேலட் பேப்பரில் பண்ணுங்க. இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக இப்போ பாருங்கள், 6.5 கோடி 36 லட்சம் வாக்காளர்கள். அவங்களுக்கு 2 ஃபார்ம் 2 பேப்பர் அடிக்கிறாங்கன்னா 13-15 கோடி பேப்பர் அடிக்கிறாங்க. இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும், 4 நாள் அவகாசம் போதும், அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம். ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும். மம்தா பானர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு, இதை நடத்த விட மாட்டேன், இல்லாட்டி தேர்தல் நடக்காது, தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு அறை நீங்கள் நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும், மத்திய அரசை கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சார் அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க. நீங்கள் அதை மட்டும் கேள்வி கேளுங்க. இறந்து போனவங்க எப்படி வருவாங்க? நீங்கள் இறந்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்களா இல்லையா? பல இதுக்கு காரணத்துக்கு பேங்குக்கு இதுக்கு கடன் வாங்க மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆஃபீஸ்லேருந்து வாங்க தெரியாத இந்த மண்டுவங்களுக்கு எல்லாம் எங்கள் தலையில் தான் சுமத்தணுமா? நாங்கள் ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோங்க. அதை நீங்கள் பறிக்கிறதுக்காக தான் இது திட்டமிட்ட சதி. இட்ஸ் எ ஸ்கேம், ப்ரீப்ளான்டு ஸ்கேம். ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால் உட்கார வச்சுருக்கிறாங்க மத்திய அரசு. இன்னொன்று இது எதுக்காக இந்த எஸ்ஐஆர்? குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும். இவங்க எடுத்தால் அது கிரிமினல் குற்றம். அதன்படி ஒரு அரெஸ்ட் செய்யப்படணும் ஞானேஷ்குமார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மொல்ல மாதிரித்தனத்தை நிறுத்துங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும். நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பாக ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம்மை எதிர்த்து, இவிஎம்மில் ஓட்டு போட முடியாது, நடத்தாத. அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இல்லாட்டி தேர்தல் நடத்தாத. எலான் மாஸ்க் நிறுத்தி சொல்கிறாங்க, எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம்மை தூக்கி குப்பையில் போட்டான். மேனிப்புலேட்டிங் மெஷின். அது ஒரு உருட்டுறது, சோழி உருட்டுறது. அதை வச்சு தானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்க யார் வாழ தொங்கிட்டு இருக்காங்க? யார் குடுமையை வச்சு ஆட்டிகிட்டு இருக்கா? ஒரு குடுமையை எடப்பாடி என்னை 8 பேரை வெட்டுவேன், 8 வழிச்சாலை போட்டான்னு போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன். ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில், அது வேறு விஷயம். ஆனால் பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு? காரணம் திருட்டுத்தனமாக, ஐயா கொஞ்சம் அமைதி, திருட்டுத்தனமாக முள்ளமாரித்தனமாக திருடனுங்களும் கொலகார பாவிகளும் தான் நாட்டை உட்காந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு தான் இது. சார் நீங்கள் சொல்ல வந்தது இந்த இவிஎம்மை வச்சு தான் இவ்வளவு நடக்குது. அதனால் அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாத ஒன்று. எவ்வளோ பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க? இது எதுக்கு? ஏன் இப்படி மக்களை பாழாப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து. அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது.
லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்குது. நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன், தூக்கி போட்டாங்க, நடந்து போட்டாங்க. நானே ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 10 தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன். லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க. அந்த இவிஎம்மை ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும். ஓட்டுரிமையை தீர்மானிக்க 10-15 தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது. இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட முடியல. எத்தனை தலைமுறையாக இருந்தோம். இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பீகார் அங்கே ஓட்டுக்காரங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி, இது மாற்றுற மாதிரி, பான் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாற்றுற மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாங்கள் சும்ப போயிருந்தா உக்காந்துக்கிட்டு என்னமா உங்களுக்கு சிங்சாங் அடிச்சுட்டு இருப்போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் எவனும் உள்ளே வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். எதானாலும் பார்த்துக்கலாம். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துக்கலாம். சமூக அக்கறையோட இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும். ஃபார்மெல்லாம் நிப்பாட்டுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க. ஏன் இது 1 மாதத்தில் நடத்துகிறீங்களே வெண்ணீங்களா? நான் அவங்கள கேட்குறேன், நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் 1 மாதத்தில் நடத்தலாம்ல? 5 நாளில் நடத்தி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இவனுங்களே உட்காந்து ஆண்டுக்கிட்டு பேண்டுக்கிட்டு மோண்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கடா. ஏமாத்து வேலை. போராட்டம் வெடிக்கணும். தமிழ்நாடு முழுக்க போராடணும். முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணால் அரெஸ்ட் பண்ணி துரத்தி விடணும். ஏன் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? நாங்களாம் மடையர்களா? அதை எப்படியா ஃபுல்லப் பண்ணுவேன்? 2002 நீ எங்கே இருந்த, என்ன ஓட்டு போட்டேன்? சாரி, தாத்தா காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நைட்டு என்ன கொடுத்தோம், என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 2002 எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம். மாறி வருவோம். நான் ஒரு நடிகை, நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கையில் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன். அப்போ ஓட்டுங்க வாங்கினேன், சம்பாரித்தேன், வீடு கட்டினேன், வாடகைக்கு விட்டேன். இப்போ ஓட்டு அங்கேயே தான் 25-30 வருஷமாக இருக்குது. புரியுதுங்களா? நான் அது அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன். இப்போ ஜவாதிபட்டி என்ன பேர் தம்பி, அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது. அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அங்கே போவாங்களாம், அவனுக்கு இல்லைம்பாங்களாம், இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம். என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க? தமிழனுங்களாம் இழிச்ச வாயனுங்களா? எவ்வளோ நாள் இழிச்ச வாயனாக இருக்கணும்? இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள். முதல்வர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு கள்ள ஓட்டு. நீ போய் தடு. நீ எதுக்கு வச்சுருக்க அந்த இது சிபிஐ, அப்புறம் அது என்னப்பா இருக்குது, இடி அனுப்புறீங்கள? இடி அனுப்பிச்சு காசை பிடுங்குறீங்களா இல்லையா? அந்த கள்ள ஓட்டு எதுன்னு எடு. 4 பேர் அதிகமாக போடு. யார் தடுக்கிறா அவங்கள? கள்ள ஓட்டுன்னு சொல்கிறீங்க. இவங்க நல்ல ஓட்டுலையா ஜெயிச்சு வந்திருக்காங்க? இதுவே கள்ளத்தனமானது தானே. சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானாக முன் வந்து வழக்கு போடுது. என்னது சுமோட்டோ தானே. அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சு கட்டணுமா இல்லையா? அந்த இவிஎம்மை சார் எத்தனை 15-16 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கமா இல்லையா? இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட? இது ஏமாத்து வேலை, கொட்டை உருட்டுற மெஷின். அது அதை வச்சுட்டு தானே பொழப்பு ஓட்டுறீங்க சார். நீங்கள் பாஜக நல்லவர்கள் இருக்கலாம், ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சு வா. மக்களை ஏமாற்றி அயோக்கியத்தனம் பண்ணி மொளை மாதிரித்தனம் பண்ணி தான் இவிஎம்மில் ஜெயிக்கிற. அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம்? தூக்கி போடணும். இப்போ பீகாரில் கொதிச்சு போயிருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீ எதை பண்ணாலும் நான் இப்படித்தான் கலவை தூக்கி மனையில் வை அப்படின்னா எப்படி? தமிழ்நாடு போராடணும், இந்தியா போராடணும். நீ இவிஎம்மை ஒழிச்சுக்கட்டு, ஒழுங்காக தேர்தல் நடத்து. நீ வா, தைரியம் இருந்தால் வா. சோத்தத்தானே திங்கிற? இவிஎம்மை ஒழிச்சுக்கட்டு. நீங்கள் 4ஆம் தூண் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பத்திரிகையாளர்கள்? நீங்கள் உங்கள் சார்பாக குரல் கொடுங்க. உங்கள் சங்க எலெக்ஷனில் எவனாவது ஏமாத்தினா விடுவீங்களா? இவிஎம் ஓட்டு போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி விடுப்பா. ஆ அவர் தமிழிசையா இல்லையே, அது இந்திய இசையாவில் இருக்காங்க. அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா? அது
அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர். அவர் தமிழ் கற்றுக்கணுன்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடமைப்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்திய இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க? அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க, அவங்க காட்டுறது தானே. சொல்லி ட்ரங் 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 டக், அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. சார் நான் ஒரு நடிகன், சும்மா 4 காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி இவர் வந்தார், அப்போது அதான் யார் இந்த பிரேமர் வந்தார், பிரேமி பாரதிராஜா சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண போயிடலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு ஒன்று கைதியாக போனேன். கைதியில் நடிக்க வேண்டியவன் எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி 98 போராட்டம் பண்ணி இந்த மாதிரி 600 ஏக்கர் பூமி எதுக்கு ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாத நிலை. 600 ஏக்கர் எதுக்கு இருக்குது? ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் இது கட்டு, மல்யுத்த வீரர்களுக்கு ஸ்டேடியம் கட்டு, 6000 மான்கள் எதற்குன்னு போராடி போய் 35 பேரோட 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். பல இதுக்கு போராடி இருக்கேன், 1 2ன்னு இல்லை, தரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன். உணர்வை நான் யார் பல கட்சியில் இருந்தனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தோணுது சொல்கிறேன், நடிக்கிறேன், வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி மேலே போச்சு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது, அதை தடுக்கத்தான் எஸ்ஆர் தடுக்க பண்ணோம். இட் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு அண்ட் தி சிவிஎம் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இட்ஸ் இடியாட்டிக்கல் மெஷின், ஸ்டூபிட் மெஷின். எவ்ரி ஜீனியஸ் பர்சன் saying, every country following by ballot paper only. இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்றைக்கு எனக்கு அடிமையாயிரு, நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன், டிப்டாப் தமிழான்னு. அதே அந்த ஒரு சகோதரர் அதான் அந்த யார்ப்பா அவர் பேர் இப்போ ஆதி தமிழை கொச்சையாக தவறாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்து அதுலேயே ஒரு வரி வரும், தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூணையம், தெளிவாக வரும். அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது சார். போராடணும், அதே இதில் போராடிக்கிட்டு இது ஆரம்பிக்கலை. இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும், இது நிப்பாட்டப்படணும், இவிஎம் நிப்பாட்டப்படணும். ஏங்க பேலட் பேப்பருங்க, சும்மா ஒரு பேப்பர். என்ன இந்த காலம், இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு? இந்த காலம் கற்காலமாக அது? அமெரிக்கா கற்காலத்துலையா இருக்கான்? பிரிட்டிஷ் கற்காலத்துலையா இருக்கான்? ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி, கற்காலத்துக்கு போறியே, அப்போ ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது, அதை ஏன் கை விடுறீங்க? அது சிம்பிள். சிசிடிவி இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும், கமிட் ஆகும். பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு, சந்தோஷமாக போய் தூங்கு. இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த அளவு? இவிஎம் அளவு எதுக்கு? சங்கு ஊதிடுவான், இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம்மை வச்சு. இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை, உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை. லட்சம் வக்கீலுங்க போராடி செத்துட்டான். அதை இப்படி தான் நடத்துவீங்கிறான். தேர்தல் அப்படியும் நடக்குது. என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துட்டான்? எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கான். அதானி போட்டு, அதானி இது, அம்பானி. இந்த கோழி இல்லை, கோழி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கே படித்தேன். ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு, எல்லாம் ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் இறக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே 4 தானியத்தை எடுத்து போட்டால் அது நகர்ந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும். இங்கே பார், ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன், வரி போடுவாங்களாம், வரி மேலே வரி போடுவாங்களாம். டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி 1000 கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாண 1,00,000 கோடியில் நடத்துகிறாங்க. இதானே நடக்குது. அதானி அம்பானி காலில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா, அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. போட்டு உருட்டுறது புரட்டுறது, மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, படிக்க விட மாட்டாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. ஐயா நான் தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிச்சுக்குங்க. நான் நியாயமாக சொல்கிறேன், எனக்கு நெஞ்சு வெடிக்குது. ஆமாம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது.